கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. பனைத்தோள் இளவாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு கிடந்த பிள்ளை இணை காலில் வெள்ளி தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரேயே காரிகையேர் வந்து காணீரேயே. பனைத்தோள் இள ஆய்ச்சிகே இளவயசுடையவர்களான கோபிமார்கள். பனைனா மூங்கில், பச்சையான மூங்கில் எப்படி மழமழன்னு அழகா இருக்குமோ சிறுத்து இருக்குமோ அது போன்ற தோல் உடையவர்கள். பருத்திருக்கக்கூடிய தோல் புருஷர்களுக்கு அழகு. மூங்கில் மழமழன்னு இருக்கும், பச்சையான மூங்கில், அது போன்ற தோல் உடையவர்கள். கவிகள்லாம் சகஜமா சொல்லக்கூடிய வர்ணனை அது. பனைத்தோள் இள ஆய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை. கண்ணனை பார்த்ததுமே பால் பாஞ்சிடும் இல்லையா? பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை. இதெல்லாம் அர்த்தம் என்ன சொல்லணும்? அவ்வளவு அழகா இருக்கு. அந்த கண்ணன் தன்னுடைய சின்ன கையால பாஞ்சஜன்யத்தை பற்றுவது போலே பற்றி கொண்டு பால் குடிக்கிறானே. கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில், அந்த பிள்ளையினுடைய இரண்டு திருவடி, இணைனா இரண்டு திருவடி, இந்த இரண்டு திருவடியும் இணைஞ்சு இருக்கும். சமச்சரண சரோஜம்னு பக்தாள்லாம் சொல்றாளே, சமச்சரண சரோஜம். காலை மாத்தி வச்சுருந்தாலும் ரசிப்பா, நேர வச்சுருந்தாலும் ரசிப்பா. பக்தாளுக்கு திருவடி தானே கதி. காலை மாத்தி வச்சுருந்தா வியத்தியஸ்த பாதம் அப்படின்னு சொல்லுவா. சேர்த்து வச்சுருந்தா சமச்சரண சரோஜம். ஏனால் அழகுக்கு எல்லாம் தானே அழகு. சமச்சரண சரோஜமாக இருந்தது அப்படிங்கிறத ஆழ்வாரே அனுபவிக்கிறார். இந்த பாசுரம் பண்டரிநாதனுக்கு சொல்லலாம் போல இருக்கு. கணைக்கால் இருந்தவா காணீரேயே இணைக்காலில் வெள்ளி தலை நின்றிலங்கும். எவ்வளவுதான் கோடீஸ்வரனார் கேட்டான். குழந்தைகளுக்கு கால் காப்பு மட்டும் வெள்ளியில தானே போடுவா, கை காப்பு தான் தங்கத்துல போடுவா. அதனால நந்தகோபன் கால் காப்பு வெள்ளியில போட்டிருக்கிறார். வெள்ளித்தலை நின்றிலங்கும் இணைக்காலில், இணைக்காலில் சமச்சரணங்களிலே வெள்ளி தலை நின்று இலங்கும் பிரகாசிக்கின்ற கணைக்கால் இருந்தவா காணீரே. தண்டையும் கொலுசும் பூட்டின்றிருக்கக்கூடிய சின்ன கண்ணனுடைய திருவடியை வந்து பாருங்கள் டி அப்படின்னு கூப்பிடுறார். காரிகையீர் வந்து காணீரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.